ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி பேச்சுலர் ஃப்ரைடே மினி வாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே அப்படின்னாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான், அதுவும் ஜும்மா டே. ஸோ நல்லபடியாக தொழுதுட்டு இன்றைக்கி சூப்பராக ரூம்லேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சமையல் பண்ணி எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இந்த ஃப்ரைடே. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரூமில் வந்துட்டு சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் பண்ணோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் சின்னதாக ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி. மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு மசாலா வந்துட்டு ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து பண்ணோம். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எப்போவுமே வந்துட்டு பிரியாணிக்கு வந்து இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. பேசிக்காகவே வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸ் எந்த பிரியாணி பண்ணாலுமே அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக பாஸ்மதியில் பண்ணுறதை விட இந்த சீரக சம்பா ரைஸில் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து குழஞ்ச மாதிரியே வரும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக குழஞ்சிச்சு, அவ்வளோதான். பட் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு பிரியாணி. அதுக்கு வந்து அப்போவே வந்து கூட இருக்கிற ரூமில் இருக்க இன்னொரு ஆள் வந்து நமக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சைடில் அப்படியே அவங்களுக்காகவும் மீன் குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு, அதுவும் சாலமன் ஃபிஷ்ஷு. ஸோ அந்த சாலமன் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 வந்து நிறைய இருக்குது. அந்த ஃபிஷ்ஷில் தான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மசாலா வந்து அரைச்சி பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அவங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மீண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம சமைக்கிறத விட சாப்பிட்றத விட நம்ம சமைச்சு கொடுத்து யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேசிக்காக வந்துட்டு நமக்கு சேனல் ஆரம்பித்து 2-3 வருஷம் ஆச்சு. பட் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக போடுவோம். வீடியோஸ் போடுறதே இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வீடியோஸ் எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ ஒர்க்கில் அப்படியே போயிடும். இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன அப்படின்னா நிறைய யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் அழகாக மாற்றிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள் அழகாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போடுறாங்களா. ஸோ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோமே, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்க பயம், வாய்ஸ் நல்லா இருக்குமா, மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ வீடியோஸ் வருது, நம்மளும் வீடியோஸ் போடுவோம், பார்ப்போம், ஒரு நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு நல்லபடியாக ஜும்மா தொழுவுக்கும் பள்ளிவாசல் போயாச்சு. இது வந்துட்டு ஒரு கேம்ப் ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். ஸோ நிறைய லேபர்ஸ் தான் இந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஸோ நல்லபடியாக போய் ஜும்மா தொழுதுட்டு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சூப்பரான மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அந்த டே வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.